இன்றைக்கி வத்தல் போடுறோங்க, கூழ் வத்தல். இது வந்து இருட்டாக இருந்ததுனால நான் ஆரம்பத்துலேருந்து சொல்ல முடியல. 1 கிலோ, இது வந்து 1 கிலோ பானை, 1 கிலோ வத்தல் மாவு வெந்து போச்சு. இது பாருங்கள், இப்படி நம்ம வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டு கையில் இப்படி அப்படி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது. ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க, முடிஞ்சிருச்சு. நான் வந்து என்ன அளவு சொல்கிறேன் பாருங்கள், அளவு சொல்கிறேன். அதாவது 1 கிலோ அரிசி, 1க்கு 6 தண்ணி, 2 தண்ணி வந்து நீங்கள் மாவில் போட்டு கரைச்சிங்க. ஒரு அளவு வந்து நீங்கள் மாவில் அரைச்சிருப்பீங்க, இன்னொரு ஒரு அளவு, அதாவது 1 டம்ளரா 1 கிலோவுக்கு நீங்கள் 4 தண்ணி வைக்கணும். 3 தண்ணி பானையில் வச்சுட்டு 1 தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. 1க்கு 4, கொஞ்சம் கூடவே ஊற்றி மொண்டு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்குறீங்களா? பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கூட தண்ணி தான் வச்சு இது பண்ணிப்பேன், மொண்டு வச்சுக்குவேன். அதான் ஒரு படிக்கு 1 பிடி உப்பு, 1 படி கூழுக்கு 1 கிலோ கூழுக்கு 1 கையால் 1 கை பெருக்க 1 பிடி உப்பு. கூழ் இறக்கிட்டங்க, இறக்கி மாடிக்கு தூக்கிட்டு போயாச்சு. புழியறதை காட்டுறேன். வந்து 1 கிலோ மாவு கிண்டியிருக்கேன். அதுக்கு வந்து 1க்கு 6 தண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் மொண்டுக்கோங்க. பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். திராவி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது வந்து 1க்கு 8 சில அரிசி பிடிக்கும், சில அரிசி வந்து 1க்கு 6 பிடிக்கும். புழுங்கி அரிசிலையும் போடலாம், பச்சை அரிசிலையும் போடலாங்க. நான் வந்து பச்சை அரிசி தான் எப்போதும் போடுவேன். அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், புழுங்க நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் புழுங்க தான் சில பேர் நல்லதுன்னு சொல்லிட்டு புழுங்க அரிசியில் போடுவாங்க. நான் புழுங்க அரிசியில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பச்சை அரிசிக்கு மாறிட்டேன். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும், சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா அரைச்சி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் மாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி வெயிலில் போடும்போது மறுநாள் வரைக்கும் அந்த கூழ் காயாமல் ஈரப்பசையோடு தானே இருக்குது, அதில் புளிச்சிடும் லைட்டாக, அந்த புளிப்பு போகும். அதனால் நான் உள்ளே தூக்கி வச்சுடுவேன். உங்கள் சௌகரியம், நீங்கள் எப்படி வேணுமோ உள்ளே வச்சுக்கலாம், இல்லை புளிப்பு வேணும்னா வெளிலே வச்சுக்கலாம். அதுக்காகலாம் ஒன்றும் செவராது. வத்தல் வந்து ஜவ்வரிசி போடலாம், ஜவ்வரிசி போடாமலும் செய்யலாம். ஜவ்வரிசி போட்டால் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும்னு சில பேர் நினைப்பாங்க. எண்ணெய் குடிக்கும் தாங்க வத்தல். சில பேருக்கு அது வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜவ்வரிசி போட மாட்டாங்க. 1 கை ஜவ்வரிசி போட்டு நீங்கள் கூழ் வத்தல் செய்யலாம், நல்லாயிருக்கும். வெறும் ஜவ்வரிசியை காய்ச்சி அப்பளம் ஊற்றலாம். இப்போ வந்து நான் புழியறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணோம், 1 கிலோ அரிசிக்கு ஒரு 15 பச்சை மிளகா, 15 மிளகா. காரமாக இருந்ததுன்னா 10 மிளகா போடும், காரம் இல்லைன்னா 15 மிளகா வச்சுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும், தேவலாம் நிறையா போடலான்னு நினச்சிங்கன்னா ஒரு 15-20 மிளகா கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா காரம் ஓகே அப்படின்னா நிறையா மிளகா போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு நீங்கள் கூழ் வத்தல் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த நாளில் தாங்க வத்தல் போட முடியும். அதனால் நீங்கள் கேஸ்லேயோ விறகடுப்புலேயோ வச்சு நீங்கள் கூழ் வத்தல் காய்ச்சி போடலாம். இப்போதைக்கு மாடிக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. நான் வந்து புழியறதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, மாடிக்கு வந்து துணி விரிச்சாச்சு. ரேஷன் புடவை கூழை வந்து ஆற வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கவரில் போட்டு புழிஞ்சு இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உளுத்தம்பருப்பு 1 கிலோ பாக்கெட்டில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் புழிஞ்சிக்கலாங்க. நல்லா நிறையா மாவு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சிடலாங்க. எண்ணெய் கவரில் நீங்கள் அழகாக புழியலாம்.
எண்ணெய் பாக்கெட்டில் அழகாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வத்தல் புழிஞ்சிக்கலாங்க. 2 நாள் ஆகும் காயறதுக்கு. உடனே எடுக்கலாம், சாயந்தரம்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் இன்னும் பாதி புடவை எடுத்து மேலே மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் வந்து எடுத்து விட்டு காய வச்சுக்கலாங்க. உங்கள் இஷ்டம்தான், ஜவ்வரிசி வேணாலும் போட்டுக்கோங்க. காஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வத்தல்லாம் காஞ்சி போச்சு பாருங்கள். சுற்றிட்டு வந்துட்டேன். புழிஞ்ச வத்தல்லாம் காஞ்சிடுச்சு. ஒன்று கூட வெடிக்கல பாருங்கள். நீட்டாக இருக்குது. தண்ணி தெளித்தா தான் வரும், எடுக்க முடியாது. வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம காஞ்சி தண்ணி இல்லாத வத்தலாக கொஞ்சமாக போட்டு பொரித்து பார்க்கலாம். ஐயோ, வீடியோ எடுக்கிறது மாற்றிக்கலாம்ல. கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு பின்பக்கம் எடுத்தோம்னா அழகாக வருங்க. நீட்டாக வந்துடும். கொஞ்சோண்டு எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். பொரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது வத்தல்ன்ட்டு. எண்ணெய் வச்சாச்சு. கொஞ்சமாக வத்தல் எடுத்து பொரித்து காட்டுறோம் பாருங்கள். சூப்பராக பொரியுதுங்க. இன்னும் சரியாக காயில் நான் வந்து வீடியோவுக்காக கொஞ்சமாக பொரித்து காட்டுறேன். பார்த்தீங்களா வத்தல் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அப்படியே பொசன்னு இருக்குங்க, சாஃப்டாக. நாளைக்கு ஒரு காயை போட்டு எடுத்து வச்சிடலாம் வாளியில். நீங்களும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கூழாக்கி வத்தல் பொடியெல்லாம் வெய்ய நாளையில். எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.